வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஃபேக்ட் ஆஃப் SC/STயோட டாக்குமெண்ட்ரி கடைசி வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மேல் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்ல போகிறேன். வணக்கம் மக்கள், இது சடங்கவாதி ஃப்ரம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பாதி பேர் சரின்னு சொல்லுவீங்க, பாதி பேர் தப்புன்னு சொல்லுவீங்க. சரின்னு சொல்கிற எல்லாருமே கண்டிப்பாக வேறு கஷ்டத்தான் இருப்பீங்க. ஆனால் என் சமூக மக்களும் இதை சரின்னு சொல்லணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் சொல்லனா கூட நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். அது என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லோரும் ஒன்று தானே, எல்லாம் சமம் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. மேல் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்கும் என்னால் ஒரு 1000 வித்தியாசங்கள் சொல்ல முடியும். அதில் முக்கியமான சில இதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, உங்களை சுற்றி என்ன சூழ்நிலை இருக்கோ அதுதான் உங்களுக்கு சரின்னு தோணும், அதுதான் வாழ்க்கைன்னு தோணும். இப்போது ஸ்லம்மில் சுற்றி என்ன இருக்குன்னா, கலீஜு, ரோடிசம், கெட்ட வார்த்தை, அடிதடி சண்டை. இப்போ நீங்கள் கலீஜிலேயே இருக்கீங்க, அதுலேயே வாழ்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு கலீஜாக தோணாது. அதுவே நீங்கள் போயிட்டு வேறு ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலாம் பார்த்துட்டு நீங்கள் மீண்டும் ஸ்லம்முக்கு வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு உங்கள் ஏரியா கலீஜாக தோணும், தப்புன்னு தோணும். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ன வித்தியாசம்? இப்போது அங்கே அந்த ஏரியா அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே நம்ம ஏரியா கலீஜாக இருக்கும். அங்கே குப்பையை குப்பைத்தொட்டியில் போடுவாங்க, இங்கே குப்பையை டிச்சில் போடுறது, ரோட்டில் போடுறது. அங்கே ஒரு சின்ன பையன் கெட்ட வார்த்தை பேசினா திட்டுவாங்க, அடிப்பாங்க, அதட்டுவாங்க. ஆனால் இங்கே கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்குறீங்க. ஒருவேளை அந்த சின்ன பையன் கெட்ட வார்த்தை பேசினா கூட அதை கேட்டு சந்தோஷப்படுறீங்க. குடிக்கிறத கேவலமாக நினைக்கிறாங்க, இங்கே குடிக்கிறத பெருமையாக நினைக்கிறீங்க. அங்கே ரேஷன் கடையில் க்யூவில் நிற்பாங்க, இங்கே ரேஷன் கடையில் இங்கே க்யூனா நினைத்து தெரியாது, அடித்து பிடி சண்டை போட தான் இருப்பாங்க. அது மட்டும் அங்கேயும் க்யூவில் நிற்கிறாங்க, இங்கேயும் அடித்தடி போடுறாங்க. ஏன்னா அங்கே கடைசியாக ஒருத்தன் வந்தாலும் க்யூவில் கடைசியாக நிற்பான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கடைசியாக வந்தாலும் ஃபஸ்ட்டாக நின்று வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதனால தான் இங்கே சண்டை வருது. அவங்க ஆணவ கொலைகள் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க, இங்கே காசை வாங்கிட்டு கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பண்ணுற கொலைகளை விட நாங்கள் பண்ணுற கொலைகள் தான் அதிகம். அங்கே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாமே சரி, எதுவுமே தப்பு கிடையாது. அங்கே ஜாதி பார்க்குறாங்க, சக மனுஷனாக மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே SC/STலேயும் மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்குது. ஸோ இங்கேயும் சக மனுஷனாக பார்க்குறதில்ல, மதிக்கிறதில்ல. அது ஒன்று. நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் ஜாதியில் எல்லோரும் அப்படி இல்லை, ஒரு சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, சண்டை போடுறது, ரோடிசம் பண்ணுறது, கொலை பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களாம் படித்து முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கேயும் அதே தான், எல்லா இடத்துலையும் ஒரு சிலர் பேர் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க மாறவும் மாட்டாங்க, மாற்றவும் முடியாது. ஸோ அங்கேயும் தப்பு இருக்குது, இங்கேயும் தப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே ஒன்று தான். இதில் இந்த ஜாதி மோசம், இந்த ஜாதி அப்பாவி அப்படின்ட்டுலாம் இல்லை. அது அப்போது அந்த காலம். ஆனால் இந்த காலம் அப்படியே உள்ட்டா வெறிச்சு, காலம் மாறிச்சு. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள் எல்லாத்துக்குமே புரியும். என்னென்னா, எந்த ஒரு இனம் அடிமையாக்கப்படுதோ அந்த இனம்தான் நாளை உலகை ஆளும், அதுதான் இயற்கையின் நியதி. எப்படின்னா, யூதர்கள் அவங்கள எல்லாருமே அடித்தாங்க. இந்த பக்கம் கிறிஸ்டியானிட்டி, அந்த பக்கம் முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூதமாக அதேமாரி இருக்கக்கூடாதுன்னு ஹிட்லரே அழித்தார். ஆனால் இப்போது உலகத்தை ஆள்றதே அவங்க தான். அடுத்து அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் அவங்கள அடக்கி ஒடுக்கி அடிமையாக்கி வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் பாரக் ஒபாமா
அவர் தான் 10 வருஷம் அமெரிக்காவே ஆண்டார். இந்தியாவை அடிமையாக்கின இங்கிலாந்து தான் ரிஷி சுனக், அவர் தான் இங்கிலாந்தை ஆண்டார். ஸோ இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு தோணும், நம்ம இன்னமும் அடிமையாக தான் இருந்துச்சு, நாமளும் உலகை ஆள்வோம் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, அந்த இனத்தில் ஒற்றுமை இருந்துச்சு, அதனால் அவங்க உலகை ஆண்டாங்க. எங்கள் இனத்தில் ஒற்றுமையாக என்னென்னு தெரியாது, போட்டி பொறாமைகள் தான் எங்கள் இனத்தில் அதிகம். ஸோ நாமளும் ஒற்றுமையாக இருப்போம், நாளை நம் இனமும் உலகை ஆளும். நன்றி.